கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। தர்மியான ஆராதனை வேளைகளில் நாங்கள் வாழ்த்துகிறோம். इस आराधना के समय में आप सबको हम स्वागत करते हैं। ஒரு மூன்றாவது வாரத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். तीसरे हफ्ते में परमेश्वर ने हमें लेकर आया है। 2 வாரங்கள் கண்ணீர் கண்மை போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்தார். 2 हफ्ते पूरा परमेश्वर ने अपनी आंखों की पुतली के समान संभाली। இந்த வாரத்தில் கொண்டு வந்த கிருபைகளுக்காக इस हफ्ते में ले आया उस अनुग्रह के लिए நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி हम परमेश्वर को धन्यवाद देकर ஆராதனை நம்ம துவக்க போறோம். इस आराधना को शुरू करने जा रहे हैं। நீங்களோடு இணைந்து கொள்ளும்படியாக आप हमारे साथ जुड़े रहने के लिए அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். आपको प्रेम से हम विनती करते हैं। நிச்சயமாகவே இந்த மாசத்துல கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். निश्चित परमेश्वर ने इस महीने दिया हुआ प्रतिज्ञा वचन के अनुसार आपको ऊंचा करें। கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். परमेश्वर ने प्रतिज्ञा दिए சோதர அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். और वो प्रतिज्ञा निश्चय पूरा होगा। கண்டிப்பா நன்மை தருவேன். मैं दो गुना आशीष दूंगा। இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். वो मैं आज ही दूंगा करके அந்த कहता है। வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். वो प्रतिज्ञा वचन पूरा होगा। கலங்காதீங்க. चिंता न करें। கர்த்தர் பெரிய ரூபத்திலே செய்வாராக. परमेश्वर बड़ा काम आपका जीवन में करे। உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. आपके बच्चों को परमेश्वर बढ़ोतरी உங்களுடைய करे। குடும்பங்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. आपके परिवार को परमेश्वर बढ़ोतरी करे। இந்த பூமியில इस पृथ्वी சகல पर ஜனங்களை பார்க்கலாம். सभी लोगों से உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। எங்களோடு இந்த ஆராதனை இணைந்து கொள்ளுங்க. हमारे साथ इस आराधना में आप जुड़े रहिए। நல்லா ஜெபியுங்கள். अच्छा प्रार्थना कीजिए। நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். निश्चय परमेश्वर आपको ऊंचा நாம் ஒரு करेगा। பாடல் மூலமாக हम एक गीत के जरिए தார தோக்க போறோம். इस आराधना शुरू करने ஒரு जा பழைய रहे हैं। பாடல், पुराना गीत है உங்களுக்கு தெரிந்த பாடல், कि आप जानते हैं, பிடித்தமான பாடல். आपको पसंद भी நீ आएगा। உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நிபுணர் கிறிஸ்துநாதருக்கு சொந்தம். பாடல் வழியாக தேவலோகத்தை நம்ம பார்க்கலாம்.
पौलुस यूं कहता है, இனி நான் அல்ல, अब मैं नहीं, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். मसीह मुझ में जीवित है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे प्रभु के जनों, நீங்களும் நானும் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம். आप और हम मसीह में हम जिंदा அவரே हैं। நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். कोई हमारे लिए सबका सब कुछ है। நம்முடைய மாமிசம் அழிக்கப்படவில்லை. हमारा शरीर नष्ट हो जाता है। நீங்களும் நானும் தேவனுக்கு என்னுடைய பிள்ளைகள். आप और हम परमेश्वर के நாம் संतान हैं। நமக்கே சொந்தம் அல்ல, हम अपने खुद के नहीं நாம் हैं, அவருக்கு சொந்தமாக காணப்பட்டிருக்கிறோம். हम उसी के हैं। அவர் நம்முடைய சொந்த ஜனமாக நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें अपना खुद का जन करके माना நம்முடைய है। பிள்ளையாக கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். अपने पुत्र का उस स्वभाव के उसने அவர் स्वीकारा நம்மை है। சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். उसने हमें पुत्र करके स्वीकार के इस पृथ्वी में हमें रखा है। ஆதலால் इसलिए நீங்கள் தேவனுக்கு சொந்தக்காரர்கள், आप परमेश्वर के रिश्तेदार நீங்கள் हो। தேவனுக்கு பிரியமானவர்கள். आप परमेश्वर के प्रिय हो। இந்த அருமையான வேளையில इस अच्छे समय में ஆண்டவரே, நீரை தெரிந்து கொண்ட நோக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. परमेश्वर ने आपने जो मुझे चुना है उस मकसद के लिए धन्यवाद। உமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிற உமக்கு நன்றி ஆண்டவரே. आपने हमें अपना लिया इसके लिए धन्यवाद। எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லுவோம், हमें बलवंत कीजिए எங்களை உயர்த்தும் என்று சொல்லுவோம். हमें ऊंचा कीजिए कहिए। உங்களை முற்றிலுமாக தேவ சொப்பு கொடுத்து நம்ம செபிப்போம். अपने आप को परमेश्वर के पास सौंप के प्रार्थना நீங்க करें। தான் எங்களுக்கு சொந்தம் ஆண்டவரே. आप ही हमारे लिए நீங்க रिश्तेदार எல்லாம் ஒன்று செய்ய முடியாத हैं। ஆண்டவரே. आपके बिना हम कुछ भी नहीं कर எங்களை पाएंगे। அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி சொல்லி ஜெபிக்கலாம். हम अपने आप को अर्पण करते करके बोलिए, ஆண்டவர் நல்லவர். परमेश्वर अच्छा எங்களை है। நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். हमसे अधिक प्रेम करने वाले पिता आपको இந்த அருமையான धन्यवाद। ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றியோடு வைத்துக்கிறோம். इस अच्छे सुबह के समय के लिए आपको हम धन्यवाद देते நீர் हैं। பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். आप पवित्र 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 நீர் हो। பாவத்தை பார்க்காத ஒரு சுத்த கண்ணர். आप पाप को न देखने वाले उस शुद्ध நீர் ஒரு आप நீதிமான். एक धर्मियों உடைய சமூகத்துல வந்து இருக்கிறோம். आप आपके चरणों में आए உடைய हैं। பிள்ளைகளாக வந்து இருக்கிறோம். आपके बच्चे बनकर आए உடைய हैं। குறைகளை மன்னிங்க, हमारे कमियों को क्षमा எங்க कीजिए। குற்றங்களை மன்னிங்க, हमारे गुनाहों को क्षमा உமக்கு कीजिए। பிரியமில்லாத காரியங்களை மன்னிங்கப்பா. आपका अप्रिय कार्य से क्षमा எங்களை कीजिए। அர்ப்பணித்து நம்ம செபிக்கிறோம். हमें अपने आप को अर्पण करके இந்த प्रार्थना ஆராதனை करते हैं। உடைய சமூகத்துல தருகிறப்பா. इस आराधना को आपके चरणों में हम உமக்கு समर्पित करते பிரியமுள்ள हैं। ஆராதனையாக, आपका प्रिय आराधना, உம்மை உயர்த்துகிற ஆராதனையாக, आपका ऊंचा करने वाली உடைய आराधना, நாமத்தை அனுசரித்து மகிமைப்படுத்துகிற ஆராதனையாக, आपका नाम को महिमा करने वाली இயேசுவே आराधना। நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். यीशु आप बदलने के लिए हम आपसे विनती தேவ करते हैं। கிருபைகளை தாங்கட்டும். परमेश्वर का अनुग्रह में संभाले। புரிந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீராக. इसमें जुड़े हुए आप सभी को आशीष कीजिए। பாடல்கள் ஆசீர்வதித்தரும்படியாக செபிக்கிறேன். गीतों के जरिए से आप हमें आशीष உடைய कीजिए। வார்த்தையோடு பேசும்படியாக செபிக்கிறேன். आपके वचन से आप हमसे बातें कीजिए। விரும்பின காரியமா வாய்க்கும்படியாக செபிக்கிறேன். जो हम चाहते हैं वो पूरा हो जाए। நம்முடைய இருதயத்தில் சோத்திரம் ஆண்டவரே, தொட்டதன்படி ஜீவிக்க கிருபையில கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். अपने बच्चों के हृदय में छूकर उसके अनुसार वो जिए। எல்லா தடைகளும் மாறட்டும். सभी रुकावट को दूर உடைய कीजिए। சமூகத்தில் இந்த ஆராதனை தருகிறோம். आपके चरणों में इस आराधना को समर्पित करते நாமத்தை हैं। உயர்த்துகிறோம் என்ற மகிமைப்படுத்துகிறோம். आपके नाम को ऊंचा करते और महिमा करते தாழ்த்து हैं। ஆசீர்வதிக்கிறோம். अपने आप को झुकाते आशीष இயேசு कीजिए। மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து உங்களை தாங்கட்டும். परमेश्वर का अनुग्रह लगातार आपको संभाले। நாம் ஒரு வழக்கமாக படிக்கிறது போல हम हर रीति से गाने के ஒரு अनुसार தமிழ் பாடல் இந்தி பாடலை படிக்கலாம். एक तमिल गीत और एक हिंदी गीत को அந்த गाएंगे। தேவ நாமத்தை நம்ம உயர்த்துவோம். उसके जरिए से हम प्रभु के नाम की எங்களோடு महिमा இணைந்து करें। கொள்ளும்படியாக आप हमारे साथ जुड़े रहने உங்கள் के அன்போடு लिए நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். आपको प्रेम से विनती करते ஒரு हैं। தமிழ் பாடல் நம்ம படிக்கலாம். एक तमिल गीत को गाएंगे। நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. அந்த பாடல் வழியாக தேவநாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்துவோம். உங்களுக்கு தோல்வி இல்லை, இதே போல ஜெயம் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். தேவனுக்கு முன் செல்லுகிறார். ஆமென். கர்த்தர் இருக்கும் பொழுது தோல்வி எனக்கில்லையே
हालेलुया। परमेश्वर के नाम की महिमा हो। इतने समय हम तमिल गीत गाए, अभी हम एक हिंदी गीत गाएंगे। ये गीत तमिल गीत है, इसे हिंदी में निकाला है कई ने अधिवनम करके उसे हिंदी में निकाला है। प्रभु की सेनाएं आगे बढ़ो, आदर और महिमा उसी को दो करके ये गीत है। आप हमारे पीछे पीछे ये गीत को गाइएगा। हालेलुया। उसको दे दो, अद्भुत
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால उद्धारकर्ता यीशु के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். आप सबको हम प्रेम से अभिवादन करते हैं। உங்களை இந்த சோதரம் வீடியோ மூலமாக சந்திப்பதில் நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். आप लोगों को इस वीडियो के द्वारा मिलने में बहुत खुशी हो रही நீங்கள் है। நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். आप निश्चय आशीषित लोग हो। கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான சோதரம் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். परमेश्वर आपकी सब स्थितियों को जानता है। உங்களை ஒருபோதும் கைவிட தேவன் அல்ல. तुम्हें कभी हाथ छोड़ने वाला परमेश्वर அவர் नहीं சொல்லியிருக்கிறார், है। वो कहता है இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் इस संसार के अंत तक சகல நாட்களிலும் सारे दिनों में நான் கூட இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ। உங்களோட வழி நடத்துவாராக. तुम्हें चलाएगा वो। இன்னைக்கு சந்தோஷமா இருங்க. आज खुशी से रहिएगा। இந்த அருமையான வேளையில इस अच्छे समय पर கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, परमेश्वर हमसे बातें करने के இன்னைக்கு लिए, ஜெபத்தில் இருக்கும்படியாக आप प्रार्थना में रहने के உங்கள் लिए அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். हम प्रेम से आपसे विनती करते நாம் हैं। சூத்திரம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோமா? परमेश्वर के वचन की ओर जाएंगे। நிச்சயமாக இந்த வார்த்தையோட வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர விசுவாசிக்கிறேன். निश्चय ये वचन तुम्हारे जीवन में बदलावट को लाएगा करके हम विश्वास करते ஒரு हैं। வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे। 1 நாளாகமம் पहला इतिहास 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 9 10 வசனம். उसका 9 और 10वां அந்த वचन। வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, उस वचन में कहा गया है, யாபேஸ் தன் சகோதரிய பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். याबेस अपने भाइयों से अधिक प्रतिष्ठित था। அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி उसकी माता ने यह कहकर उसका नाम ये रखा। அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். वो पीड़ा से जन्म ली करके उसका नाम याबेस யாபே रखा। இஸ்ரவேலின் தேவன் நோக்கி, याबेस ने इस्राएल के परमेश्वर को ये कहकर, தேவரே परमेश्वर என்னை ஆசீர்வதித்து मुझे आशीष என் देकर எல்லையை பெரிதாக்கி मेरे स्थान को बढ़ाकर உமது கரம் என்னோடு இருந்து आपका हाथ मेरे साथ தீங்கு रहकर என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு बुराई मेरे पास न आते அதற்கு हुए என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். उसमें से मुझे सुरक्षित रखिए करके मांगा। அவன் வேண்டிக் கொண்டதை उसने जो विनती किया था தேவன் அருளினார். परमेश्वर ने उसे पूरा किया। ஆமென். हालेलुया। இன்றைக்கு வேண்டிக் கொண்டதை आज आप जो विनती करते हैं, என்ன நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்தீங்களோ जो भी आप परमेश्वर के सम्मुख में प्रार्थना किए, ஆண்டவர் அதை சோதரம் இன்றைக்கு அவர் கேட்டு இருக்கிறார். आज वो परमेश्वर ने सुना है। அவர் உங்களுக்கு அருளினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. वो तुम्हें देगा करके कहा गया है। சோதரம் இந்த ஒரு காரியம் இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. इसमें कार्य बताया है। ஒரு மனிதரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. एक मनुष्य के बारे में बताया அவர் गया பேர் है। யாபேஸ். उसका नाम है याबेस। யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் याबेस जो अपने भाइयों से भी கனம் பெற்றவனாயிருந்தார் என்று அதிக- சொல்லப்பட்டு இருக்கிறது. अधिक प्रतिष्ठित था करके कहा गया है। சோதரம் தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के बच्चे, இந்த உலகத்துல நாம் எல்லாரும் கனம் பெற்ற வாழ வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். हम इस संसार में श्रेष्ठ रहना है करके परमेश्वर चाहता है। சோதரம் நாம் ஒரு மேன்மையானவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, हम श्रेष्ठ रहना है करके, சோதரம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி आशीषित लोग बनकर जीना है அவர் करके, விருப்பமுள்ளவராக அவர் காணப்படுகிறார். वो चाहत के साथ है। சோதரம் ஆனால் இவன் கனம் பெற்றவனாய் இருந்தும் ये इतना श्रेष्ठ था इसलिए சோதரம் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி मैं पीड़ा के साथ उसका उत्पन्न किया அவனுக்கு करके யாபேஸ் என்று பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது. उसका नाम याबेस करके रखा गया करके कहा है। ஏன் இந்த தாய் இவனை துக்கம் நிறைந்தன்னு சொன்ன புரிய முடியவில்லை. क्यों ये जो माता इसे पीड़ा से उत्पन्न दी करके क्यों कह करके नहीं पता அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். उसे याबेस करके नाम रखा ஒருவேளை गया। உங்களுடைய வாழ்க்கையில துக்கங்கள் இருந்தாலே காணப்பட்டு கொண்டிருக்கலாம். अगर आपके जीवन में दुख के साथ आप रहे होंगे, ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதித்துக் கொண்டிருக்கலாம். कोई तो कार्य तुम्हें तकलीफ पहुंचा रहा ஒருவேளை है, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு இழந்தவராக காணப்பட்டு கொண்டிருக்கலாம். आप अपने जीवन में कुछ तो खोकर बैठे हो। சோத்ரம் எந்த காரியத்தை நான் எடுத்தாலும் எனக்கு ஒரு ஜெயம் இல்லையே, जो भी कार्य को हम लेंगे उसमें मुझे विजय नहीं எதுல है। நான் கை போட்டாலும் எனக்கு ஒரு தோல்வியாக இருக்கிறது. जिसमें भी हम हाथ लगाते वो हार ही में होता என்னுடைய है। வாழ்க்கையில ஒரு சுபிட்சம் இல்லையே, मेरे जीवन में एक अच्छा नहीं है, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, एक आशीष नहीं என்று है। கலக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ऐसे व्याकुल में हो क्या? இந்த யாபேஸ் ஒரு தேவன் நோக்கி அவன் ஜெபிக்கிறான். यहाँ याबेस परमेश्वर की ओर प्रार्थना करता அவன் है। தேவன் நோக்கி ஜெபிக்கிறான். वो परमेश्वर से प्रार्थना करता எப்படி है। ஜெபிக்கிறான்னு சொன்னால், कैसे प्रार्थना करता है? தேவரீ परमेश्वर என்னை ஆசீர்வதித்து मुझे आशीष देकर என் எல்லையை நீர் பெரிதாக்கும் என்று அவன் சொல்லுகிறான். मेरे देश को बढ़ाओ करके वो कहता அது है। மாத்திரமல்ல, केवल वही உமது नहीं, கரம் என்னோடு இருந்து तेरा हाथ मेरे साथ தீங்கு रहकर துக்கப்படுத்தாதபடிக்கு बुराई मुझे मेरे पास ना आते हुए அதற்கு என்னை விலக்கி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டார். उसमें से मुझे
बचा ले करके वो विनती करता நாலு है। காரியம் சொல்லுகிறார். 4 कार्य कहता என்னை है, ஆசீர்வதியும், मुझे आशीष करो, எல்லையை பெரிதாக்கும், मेरे देश को बढ़ाओ, கரம் என்னோடு கூட இருக்கட்டும். हाथ मेरे साथ रहना அது है। மாத்திரமல்ல, केवल वही नहीं, என்னை நீ காத்துள்ளும் என்று அவன் சொல்லுகிறான். मुझे बचा ले करके भी वो कहता है। தீங்கு என்னை துக்கப்படுத்தாண்டு சொல்லுகிறான். बुराई मुझे पीड़ित नहीं करना है ஆம் करके தேவனுடைய कहता है। பிள்ளைகளே, परमेश्वर के बच्चे, சோதரம் ஒரு யாபேசை போல ஒரு ஜெபிக்கிறவன் நாம மாற வேண்டும். याबेस के जैसे प्रार्थना करने वाले हमें बनना है। யாபேஸ் ஆண்டவனுக்கு அவன் ஜெபிக்கிறான். याबेस परमेश्वर की ओर प्रार्थना करता है। சோதரம் தேவன் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கனப்படுத்துறதா காணப்படுகிறார். प्रार्थना करने वाले के बच्चों के जीवन में वो उन्हें श्रेष्ठ रखता சோதரம் है। யாபேஸ் ஜெபித்த உடனே जब याबेस ने प्रार्थना किया, கர்த்தர் அவனுடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் கொடுத்தார். परमेश्वर ने उसकी प्रार्थनाओं को उत्तर दिया। அவன் எதை வேண்டிக் கொண்டானோ उसने जो भी मांगा था, கர்த்தர் அதை நிறைவேற்ற சொல்லப்பட்டு இருக்கிறது. परमेश्वर से पूरा किया करके कहा गया है। யாபேசின் தாய்க்கு என்ன துக்கமோ அவனுக்கு தெரியவில்லை. याबेस को माता की कौन सा पीड़ित था पता தாய் नहीं। சொல்ல துக்கத்தோட பெற்றென்று அவர் சொல்லுகிறார். वो कहती है मैं पीड़ा से इसका उत्पत्ति करके कहती நம்முடைய है। துக்கத்தை யார் இன்றைக்கு அறியாமல் இருக்கலாம். हमारी जो पीड़ा को कोई नहीं जानते होंगे, நம்முடைய உபத்திரத்தை இன்றைக்கு யாரும் பார்க்காமல் இருக்கலாம். हमारे उपद्रव को कोई देख नहीं रहते हैं। சோதரம் ஆண்டவர் நம்முடைய எல்லா விதமான காரியங்களை அவர் பார்க்கிறவர். परमेश्वर हमारे सभी कार्यों को देखता உங்க है। துக்கத்தை அவர் காண்கிறவராக இருக்கிறார். हमारे दुखों को वो देखने वाला நீங்க परमेश्वर है। ஆண்டவரை பார்க்கும் பொழுது परमेश्वर को देखते समय அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. उसके बारे में शास्त्र அவர் कहता है, துக்கம் நிறைந்தவரும் वो दुख के साथ भरा அவர் हुआ, பாடு அனுபவிக்கிறவா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. वो सब तकलीफ को उठाया करके कहा சோதரம் गया எந்த है। நீங்க எந்த வழியா துக்கத்துல போய் இருக்கிறீங்களோ, आप जो भी मार्ग से दुख से आए எந்த हो, துக்கத்துல காணப்படுகிறீங்களோ, जो भी दुख में हो, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். उसे सब परमेश्वर जानता ஏன் है, என்று சொன்னால் क्योंकि அவரும் அந்த வழியாக அவர் கடந்து போயிருக்கிறார். वो भी उसी रास्ते से गुजरा உங்களுடைய है। வேதனை அவருக்கு தெரியும். तुम्हारी वेदनाओं को वो जानता உங்க है, துக்கம் அவருக்கு தெரியும். तुम्हारे दुख को वो जानता உங்க है। துக்கங்களை மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். तुम्हारे दुख को मनुष्य नहीं समझ உங்க सकते பிரச்சனைகளை हैं। அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். तुम्हारी समस्याओं की ओर नहीं ध्यान உங்களுடைய लगाते வியாகுலை हैं। அவர்கள் பார்க்க மாட்டார்கள். तुम्हारे व्याकुलपन को नहीं நம்முடைய देखेंगे। ஆண்டவராகிய கர்த்தரோ हमारे परमेश्वर உங்களை यहोवा கனப்படுத்தி तुम्हें प्रतिष्ठित உங்களை करके, உயர்த்தி तुम्हें ऊंचा உங்களுடைய करके, துக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்து तुम्हारे दुखों को जानता அவர் है, ஆசீர்வதிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். आशीष करने वाला परमेश्वर யாபேசின் है। ஜெபம் 4 பகுதிகளுக்கு அது குறிக்கிறது. याबेस की प्रार्थनाओं को 4 भागों में बताया गया முதல் है। என்னவன் ஜெபிக்கிறார். पहले वो क्या प्रार्थना அவன் करता है? சொல்லுகிறான், वो कहता है, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் சொல்லுகிறான், इस्राएल के परमेश्वर की ओर वो कहता है, என்னை ஆசீர்வதியும். मुझे आशीष करो। நாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் हमारे के जीवन में ஆசீர்வாதம் என்றதான காரியங்கள் மிகவும் தேவைப்படுகிறது. आशीष के कार्य बहुत ही जरूरत அது है। முக்கியமாக அது காணப்படுகிறது. वो बहुत ही मुख्य तौर पर है। சோதரம் அதாவது ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்கள் जो आशीष को ढूंढते हैं, சோதரம் யாரும் இருக்க முடியாது. कोई ऐसे नहीं रह सकते हैं। எல்லாரும் ஆசீர்வாதம் வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். सभी लोग आशीष चाहिए करके बोलते हैं। அப்போ யாபேசுக்கும் ஒரு சோதரம் ஆசை இருந்தது. याबेस को भी एक इच्छा था। அவன் ஜெபத்தின் முதல் பகுதி ஆண்டவரின் ஆசீர்வாதம் என்று அவன் ஜெபிக்கிறார். प्रार्थनाओं में पहला भाग वो क्या प्रार्थना करते हैं? मुझे आशीष करो அவன் करके। தேவனுக்கு அவன் மன்றாடுகிறார். परमेश्वर से मंडराता है। ஒருவேளை தாயோட துக்கத்தோட பெற்றிருப்பார் அவனுக்கு தெரிந்திருக்கலாம். अगर वो जानता होगा कि माता ने मुझे पीड़ा के साथ उत्पन्न किया இவங்க है, துக்கத்தோட இருக்கின்ற அவன் ஒருவேளை கலங்கி இருக்கலாம். ऐसे में दुख के साथ हूं करके वो व्याकुल இந்த हुआ துக்கத்தை होगा। மாற்றுகிற ஆண்டவர் தான் அறிந்திருந்தார். मेरे दुखों को बदलने वाला केवल परमेश्वर है करके वो இந்த जानता था। ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான் அறிந்திருந்தார். मुझे आशीष करने वाला केवल वही है करके वो जानता என்னுடைய था। பெற்றோர்களோ जो मेरे पेरेंट्स हैं, யாரும் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. कोई मुझे आशीष नहीं कर என்னை सकते हैं। ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தரே என்று சொல்லி मुझे आशीष करने वाला परमेश्वर ही அவரை है நோக்கி करके அவன் ஜெபிக்கிறார். उसकी और वो प्रार्थना करता है। தேவனே परमेश्वर, என்னை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. मुझे आशीष இந்த कीजिए। வாழ்க்கையில ஒரு மேன்மை வரட்டும் ஆண்டவரே. मेरे जीवन में एक महान कार्य आना है। என்னோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி मेरे जीवन में आशीष चाहिए அவன் करके தேவனுக்கு ஜெபிக்கிறவனா காணப்பட்டான். वो परमेश्वर की ओर प्रार्थना किया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चे, ஒருவேளை एक समय உங்களுடைய வாழ்க்கையில तुम्हारे जीवन நீங்க में துக்கத்தோடு இருக்கலாம். आप दुख के साथ அந்த होंगे, ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் சத்துருவானவன் பல தடைகளை கொண்டு வந்திருக்கலாம். आशीष को नहीं पा सकते वैसे कई कार्य को शैतान ஆனால் नहीं करा सकता இன்றைக்கு है। पर आज இந்த ही யாபேசை போல इस याबेस के ஆண்டவரை समान நோக்கி ஜெபிங்க. परमेश्वर की प्रार्थना என்னை करो। ஆசீர்வதியும் ஆண்டவரே. मुझे आशीष करो இந்த परमेश्वर, குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. मेरे परिवार को आशीष करो। நீதானே ஆசீர்வதிக்கிறவர். आप ही मुझे आशीष करने நீதானே वाले என்னை हो, உயர்த்துகிறவர். आप ही ऊंचा करने நீதானே वाले हो, தலையை நிமிர பண்ணுகிறவர். आप ही मेरे सर को ऊंचा करने இந்த वाले அவனுக்கு हो। நீங்க பார்க்கும் பொழுது जैसे उसकी ओर देखते समय யாபேசுடையதான வேண்டுதலை கேட்ட ஆண்டவர் याबेस की विनती को सुनाओ உங்களுடைய परमेश्वर, வேண்டுதவர் கேட்ட நிச்சயமாக பதில் கொடுப்பார். हमारी विनती को भी सुन के उसके लिए वो उत्तर देगा। நீதிமன்ற வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. नीति वचन में कहा गया है, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். परमेश्वर का जो आशीष वो ऐश्वर्य को देगा, அதனோடு வேதனை அவர் கூட்டார். उसके
आगे वो वेदना को नहीं தேவனுடைய देगा। பிள்ளைகளே, परमेश्वर के கர்த்தர் बच्चे, கொடுக்கிற ஆசீர்வாதம் அங்க வேதனை இருக்காது. परमेश्वर देने वाले आशीष में वहाँ वेदना नहीं அங்க रहेगा, நன்மை இருக்கும், वहाँ भलाई அங்க रहेगा, சந்தோஷம் இருக்கும், वहाँ खुशी அங்க रहेगा, சமாதானம் இருக்கும், वहाँ शांति அங்க रहेगा, இரக்கம் கிடைக்கும். वहाँ दया அந்த मिलेगा। ஆசீர்வாதத்தை நீங்க நாடி தேட வேண்டும். उस आशीष को आपको पाना है। எபேசியர் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, इफिसियों में कहा गया है, அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக तो मसीह लोगों में உன்னதங்களிலே उन्नत कार्य, ஆவிக்குரிய आत्मा, சகல ஆசீர்வாதங்களினாலும் सभी आशीषों அவர் से நம்மை वो ஆசீர்வதித்திருக்கிறார். हमें आशीष किया உங்க है। ஆண்டவர் உன்னத ஆசீர்வாதத்தை தருகிறவர். तुम्हें वो ऊंचा आशीष को देगा, சோதர உலகப்பிர ஆசீர்வாதத்தை தருகிறவராக காணப்படுகிறார். संसार के आशीष को देने वाला है। தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் परमेश्वर के बच्चे हमें ஆசீர்வாதத்திற்காக தேவனை ஜெபிக்க வேண்டும். आशीष की हम परमेश्वर से प्रार्थना करना है। ஆண்டவரே, परमेश्वर, உலகப்பிர ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, संसार के आशीष मुझे நீர் चाहिए, என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி आप मेरे साथ हो அங்கே करके ஜனங்கள் காணும்படியாக, अन्य लोग देखने के தேவன் लिए, தேவன் அறியாத ஜனங்கள் காணும்படியாக अनजान लोग देखने के என்னுடைய लिए வாழ்க்கையில मेरे जीवन ஒரு में ஆசீர்வாதம் வரணுமே, एक आशीष आना உலக है। பிரகாரமான ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி संसार के आशीष मुझे चाहिए நீங்கள் करके ஜெபிக்கும் பொழுது आप प्रार्थना அவர் करें, உங்களை ஆசீர்வதிப்பார். वो तुम्हें आशीष அப்ப करेगा। ஆசீர்வாதம் என்றால் என்ன? आशीष बोले तो क्या है? ஒரு ஆசீர்வாதம் நீ நினைக்கலாம், आशीष के बारे में நான் समझ सकते हैं, பார்க்கிறவை எல்லாம் எனக்கு வேணும், जो कुछ हम देखते हो सब चाहिए, உலகத்தை அனுபவிக்கிறவை எல்லாம் அதை அனுபவிக்க வேண்டும். संसार में सब कुछ अनुभव करना அது है, மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல. वही केवल आशीष नहीं சோதரம் है। சிலர்களை பாருங்க, कुछ लोगों को பணம் देखिए, இருந்தா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்வார்கள். पैसे रहेंगे तो मुझे आशीष करके சோதரம் कहेंगे, எனக்கு வசதி இருக்க வேண்டும், मुझे सब रहना எனக்கு பங்களா चाहिए, இருக்க வேண்டும், मुझे बंगलो चाहिए, அப்போது ஆசீர்வாதம் நினைப்பார்கள். तभी आशीष करके அப்போது सोचेंगे। பாருங்க, அதெல்லாம் உண்மை ஒருவேளை உலகத்தில் இருந்தாலும் கூட वो संसार में है तो भी அது தேவன் கொடுக்கிற முக்கிய ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கும் பொழுது, परमेश्वर देने वाला मुख्य आशीष क्या है? தேவன் அருளிச்ச ஆசீர்வாதம் என்று பார்க்கும் பொழுது परमेश्वर पूरा करने वाला आशीष क्या பாவ है? மன்னிப்பாகிய ரட்சிப்பின் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். पाप की जो हार मांगी, जो प्रार्थना करना அந்த है, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள उस வேண்டும். उद्धार की खुशी को पाना அந்த है, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள उस வேண்டும். अनंत काल के जीवन அந்த को पाना பரிசுத்த है, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். पवित्र अभिषेक को पाना है, தேவ சமாதானத்தை, परमेश्वर की शांति को, அவருடைய சந்தோஷத்தை, परमेश्वर की खुशी को, தேவ கிருபைகளை, परमेश्वर के अनुग्रह அவருடைய को, வல்லமைகளை, इसके सामर्थ को, இவைகளுக்கு ஒப்பான ஆசீர்வாதங்கள் உலகத்திற்கு இல்லை. इससे बढ़कर आशीष इस संसार में नहीं है। அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் சகல விதமான इस सभी அந்த कार्यों को, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை பெறும்படியாக इस श्रेष्ठ आशीष को पाने के இந்த அருமை लिए தேவனுடைய பிள்ளைகளே, अच्छे परमेश्वर के நீங்க என்ன लोगों, செய்ய வேண்டும் என்றால் आपको क्या அந்த करना உன்னத है? ஆசீர்வாதத்தினாலே श्रेष्ठ आशीषों என்னை से நீர் நிரப்பும் ஆண்டவரே. मुझे भरिए இந்த करके, குடும்பம் ஆசீர்வதியும் मेरे ஆண்டவரே. परिवार को இந்த आशीष சபை दीजिए, ஆசீர்வதியும் ஆண்டவரே. मेरे कलिसिया को आशीष நீங்க दीजिए। கேட்கும் பொழுது ऐसे मांगते அந்த समय உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் श्रेष्ठ आशीष को நம்முடைய வாழ்க்கையில, हमारे जीवन உங்க में, வாழ்க்கையில அது கடந்து வரும். तुम्हारे जीवन में आएगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। யாபேஸ் ஜெபித்தார், याबेस ने प्रार्थना என்னை किया, நீர் ஆசீர்வதியும் मुझे ஆண்டவரே. आशीष करो இந்த தேவ परमेश्वर, சமூகத்திலே கேளுங்க, आप भी परमेश्वर समुख में என்னை मांगिएगा, ஆசீர்வதியும் ஆண்டவரே. मुझे आशीष இந்த करो, சாபங்கள் எல்லாம் மாறட்டும். मेरे श्रापों को बदलिए, என் ஆண்டவராகிய கர்த்தர், मेरे परमेश्वर சாபங்கள் यहोवा ஆசீர்வாதம் மாறப்பட்டது வேதம் சொல்லுகிறது. पापों को, जो श्रापों को आशीष में बदलेगा करके कहता நிச்சயமாகவே है, निश्चय ही ஒரு ஆசீர்வதித்தவர் உயர்த்துவார். मैं आशीष करके वो சகல ऊंचा करेगा। ஆசீர்வாதத்தினாலும் सभी आशीषों से, உன்னத ஆசீர்வாதத்தினாலும் श्रेष्ठ आशीष से ஒரு ஆசீர்வதிக்கவர் मैं விரும்புகிறார். आशीष करने के लिए वो चाहता है। அவன் யாபேஸ் ஜெபித்தான். याबेस ने प्रार्थना அவன் किया, எப்படி ஜெபித்தானோ उसने जैसे प्रार्थना கர்த்தர் किया, அவனுக்கு ஜெபத்தை கேட்டு परमेश्वर ने प्रार्थना को सुनकर அவனுக்கு அருளினார். उसे वो पूरा किया। ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக दूसरा कहा गया அவன் है, ஜெபம் எப்படி காணப்பட்டது? उसका प्रार्थना कैसा था? அவன் ஜெபிக்கிறான், वो प्रार्थना என் करता है, எல்லையை பெரிதாக்கும். मेरे देश को बढ़ा कर दो। ஹalleluya. हालेलुया। யாபேசுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. याबेस को भी एक दर्शन था। அவனுக்கு என்ன தரிசனம் இருந்தது? क्या दर्शन था? நான் இருக்கிற இடத்திலே நான் இருக்க விரும்பவில்லை, जो जगह पर मैं रहता हूँ उस स्थान पर ஒரு नहीं रहना है, எல்லைக்குள்ளாகவே நான் இருக்க விரும்பவில்லை. और एक ही सीमा पर मैं रहना नहीं चाहता நான் ஒரு हूँ, வளர்ச்சி அடைய வேண்டும். मैं बढ़ोतरी पाना நான் है, நாலாபுறமாக சோதரம் ஹalleluya வளர்ந்து பெருக வேண்டும். मैं चारों तरफ बढ़ना है ஒரு करके, பெருக்கம் ஆசீர்வாதம் எனக்குள்ளா இருக்க வேண்டும் என்று சொல்லி एक बढ़ोतरी का आशीष मेरे अंदर रहना அவன் चाहिए। சொல்லுகிறான், वो कहता है, என்னை ஆண்டவரே பெரிதாக்கும். मेरे देश को बढ़ा कर दीजिए। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चे, நீங்கள் ஒருவேளை வியாபாரம் செய்யலாம், आप धंधे करते हो, நீ ஒருவேளை வேலை செய்யலாம், आप काम करते हो, ஊழியம் செய்யலாம், सेवकाई करते हो, எதுவாக இருந்தாலும் कोई भी कार्य हो, யாபேசு போல ஜெபிக்க வேண்டும். याबेस की तरह प्रार्थना என்னை நீ करना है, பெரிதாக்கும் ஆண்டவரே. मेरे देश को बढ़ा कर இந்த दीजिए, வியாபாரத்தை பெரிதாக்கும் ஆண்டவரே. मेरे धंधे को बढ़ा இந்த कर வேலையை दीजिए, நீ பெரிதாக்கும் ஆண்டவரே. मेरे कामों को बढ़ा இந்த कर दीजिए, ஊழியத்துல मेरे सेवकाई ஊழியத்தின் में எல்லையை விரிவாக்கும் ஆண்டவரே. सेवका की सीमा को बढ़ा कर ஆத்துமாக்கள் दीजिए, வேண்டும் ஆண்டவரே. आत्मा चाहिए, இருக்கிற ஆத்துமா
ஆத்துமாக்கள் இல்லை ஆண்டவரே. यही आत्मा केवल இதை है, விட इससे भी எல்லை பெருக வேண்டும். और सीमा बढ़ना இந்த है। சிறிய சபை அல்ல, छोटा ஒரு कलीसिया பெரிய नहीं, சபையாக மாறணும். बड़े कलीसिया की तरफ நாலா बदलना புறமாக है। चारों तरफ எல்லை से நீர் பெருக்கும் என்று சொல்லி हमारी सीमा को बढ़ा நீங்க कर ஜெபிக்கும் பொழுது आप प्रार्थना करते समय நிச்சயமாகவே निश्चय ही வியாபாரம் இருக்கலாம், हमारा धंधा होगा, வேலையா இருக்கலாம், काम होगा, உங்க படிப்பா இருக்கலாம், पढ़ाई के कार्य உங்களுக்கு ஒரு होंगे, தரிசனம் இருக்க வேண்டும். तुम्हें एक दर्शन रहना இந்த தரிசனம் चाहिए। வந்து அவர் அதாவது சோதனம் எல்லையை பெரிதாக்குறதா என்ன நமக்கு இருக்க வேண்டும். सीमा को बढ़ाकर देने वाले वो कार्य रहना चाहिए। இருக்கிற வண்ணமாகவே அல்ல, जैसे है वैसा குந்தி नहीं, கொந்தி வாழ்க்கை அல்ல, वैसा ही जीवन नहीं, எழும்பி பிரகாசிக்கிற வாழ்க்கை, उत्तर प्रकाशित होने वाला விரிவடைகிற जीवन, வாழ்க்கை, बढ़ोतरी वाला जीवन, ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை, परमेश्वर के लिए जीने वाला जीवन। எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் செபிக்க வேண்டும். सीमा को बढ़ाकर दीजिए करके परमेश्वर के समुख में प्रार्थना करना அப்படி है। செபிக்கும் பொழுது ऐसे प्रार्थना करते கர்த்தர் समय நிச்சயமாகவே परमेश्वर உங்க निश्चय எல்லைகளை அவர் விரிவாக்குவார், हमारी सीमा को बढ़ाकर உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். हमें वो आशीष करेगा। உங்கள் எல்லைகள் அந்த விரிவாகட்டும் ஆண்டவரே, मेरा देश बढ़ना है ஜெப परमेश्वर, எல்லைகள் விரிவாகட்டும் ஆண்டவரே, प्रार्थना की सीमा बढ़ना है, தரிசன எல்லைகள் விரிவாகட்டும் ஆண்டவரே. दर्शन की सीमाएं बढ़ना है। வாஞ்சோடு ஜெபிக்க வேண்டும். इसे चाहत के साथ प्रार्थना करना அப்பொழுதுதான் है, तभी கர்த்தருடைய எல்லையை அவர் விரிவாக்குவார். हमारी सीमाओं को परमेश्वर बढ़ाकर ஹalleluya, हालेलुया। ஹalleluya. Hallelujah. ரெபெக்காவை வாழ்த்தும் சகோதரர் சொல்றார்கள், रिबका को जब ये वो लोग आशीष करते समय लोग நீ कहते हैं கோடா கோடியாடி பெருகுவாயாக, अधिक बढ़ेगी, உன் சந்ததியை தம்முடைய பகலுடைய வாசலை சுதந்தரித்துக் கொள்வார்களா என்று ஆசீர்வதித்தார்கள். वे लोग ऐसे आशीष को नहीं दिए। மோசே ஒரு ஜெபத்தை எனக்கு சொல்லுகிறார், मूसा भी प्रार्थना करता है, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், इस्राएल लोग को देखकर நீ कहता है இப்பொழுது இருக்கிற பார்க்கிலும் आप जब भी अभी ऐसे हो, 1000 மடங்கு அதிகமாகும்படி 1000 गुना बढ़ने के உங்கள் लिए பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் हमारे पिताओं का परमेश्वर உங்களுக்கு சொல்லியிருக்கிறபடியே जैसे उसने कहा உங்களை था ஆசீர்வதிப்பாராக. आशीष करेगा, ஹalleluya. Hallelujah. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். तुम्हें परमेश्वर आशीष நீங்க करेगा। செபிக்கணும், आप प्रार्थना எல்லை करना है, நீங்க விரிவாகட்டும் ஆண்டவரே. देश को बढ़ा कर दीजिए। வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, शास्त्र में कहा गया है, கூடாரத்தின் இடத்தை நீ விசாலமாக்கு, अपने जगह को तू बढ़ा कर दे, நீ வலதுபுறத்திலும் तू दाहिने और இடதுபுறத்திலும் बाएं और இடம் கொண்டு ஒரு பெருகுவாய், तू बढ़ेगा करके ஒரு பெருக்கம், एक बढ़ोतरी, இடம் விசாலம் एक जगह का எனக்கு வேண்டும் என்று சொல்லி मुझे चाहिए தேவ करके சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். परमेश्वर के समुख में प्रार्थना உங்களுடைய करना है। தரிசனம் இந்தியா முழுவதும் இருக்க வேண்டும். हमारा दर्शन पूरे भारत देश में रहना ஆண்டவர் है। கோடி கோடி மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, कोटि ज्यादा लोग उद्धार पाना இன்னும் है ரட்சிக்கப்படவில்லையே, और उद्धार नहीं पाए हैं। ஆத்துமாக்களை தர தாங்குமே. प्राणों को दीजिए। ஆண்டவரே, அப்படி தேவ சமூகத்துல ऐसे परमेश्वर के समुख நீங்க में ஜெபிக்கும் பொழுது आप प्रार्थना करते எல்லைகளை समय கர்த்தர் விரிவாக்கும்படியாக கர்த்தர் செய்வார். तुम्हारी सीमाओं को परमेश्वर बढ़ा कर देगा। ஹalleluya, हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஜெபத்தோடு கூட प्रार्थनाओं के साथ தேவனிடத்தில் கேட்கும் பொழுது परमेश्वर से मांगते समय எல்லைகள் விரிவாக்கும். तुम्हारी सीमाओं में बढ़ोतरी होगा। ஆமென். हालेलुया। கலங்காதங்க. व्याकुल मत யாபேஸ் हो। ஜெபம் ஒரு தேவனுடைய இருதயத்தை அவராக தொட்டது. याबेस की प्रार्थना परमेश्वर के हृदय को छुआ। அவன் சொன்னான், वो कहता है எல்லையை நீர் பெரிதாக்கும் मेरी ஆண்டவரே, सीमाओं को आप बढ़ा कर என் दीजिए। ஆசீர்வாதம் சொன்னவன் मुझे आशीष करो करके कहा எல்லையை होगा। பெரிதாக்கும் என்று சொல்லுகிறான். मेरे देश को भी बढ़ा कर दीजिए करके कहता है। மூன்றாவதாக சொல்லுகிறான், तीसरा कहता है கரம் என்னோடு இருக்கட்டும். तेरा हाथ मेरे साथ रहना है। ஆமென். ஹalleluya. हालेलुया। அருமையான ஜெபம், कितना अच्छा प्रार्थना है, இன்னொரு வல்லமையான ஜெபம். कितना सामर्थ्य प्रार्थना है। அவன் சொல்லுகிறான், वो कहता है உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே, आपका हाथ मेरे साथ रहना है। உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து तुम्हारा हाथ मेरे साथ ஆண்டவரே, रहकर அந்த கரத்தை அவன் அறிந்திருக்கிறான். वो हाथ को वो जानता है। தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது அறிந்திருக்கிறான். परमेश्वर का हाथ कैसा है करके वो அந்த जानता சுகம் है। அளிக்கிற வல்லமை இருக்கிற அறிந்திருக்கிறான். वो चंगाई के सामर्थ्य करके वो जानता है। அவன் சொல்லுகிறான், वो कहता है உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். तुम्हारा हाथ मेरे साथ रहने दो। அநேக நேரங்களிலே अनेक समयों पर நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில परमेश्वर के बच्चे हमारे जीवन में பிரச்சனைகள் வரும் பொழுது, समस्या आते समय, பாடுகள் வரும் பொழுது, तकलीफ आते समय, உபத்திரங்கள் வரும் பொழுது, उपद्रव आते समय, பலவித நிந்தைகள் வரும் பொழுது अनेक निंदाएं आते நாம் समय சோர்ந்து போகிறோம். हम व्याकुल होते हैं। கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறாரா? परमेश्वर मेरे साथ ही है क्या? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? क्यों मुझे ये समस्या? ஏன் எனக்கு இந்த வேதனை? क्यों मुझे ये वेदना? ஏன் எனக்கு இந்த துக்கம் என்று சொல்லி क्यों मुझे ये दुख है करके கர்த்தர் யாரோடு தான் இருக்கிறாரே என்று சொல்லி परमेश्वर मेरे साथ ही நாம் है क्या கலங்கி நின்று करके கொண்டு இருக்கிறோம். हम ऐसे व्याकुल होते हैं। அப்படி அல்ல, वैसा எந்த नहीं, சூழ்நிலைகளிலும் कोई भी स्थिति में கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. परमेश्वर का हाथ तुम्हारे साथ அநேக है। நேரங்களிலே अनेक समयों में நம்முடைய கரம் தளர்ந்து போகிறது. हमारा हाथ छूट जाता है। நாம் கர்த்தருடைய கரத்தை நாம் பிடித்திருக்கிற நம்முடைய கரம் தளர்ந்து போகிறது. परमेश्वर का हाथ पकड़ा हुआ हाथ हमारा हाथ छोड़ देता நம்முடைய है அவருடைய கரமோ और उसका हाथ நம்முடைய கரத்தை விடவில்லை. हमारे हाथ को नहीं அவன் छोड़ा। சொல்லுகிறார், वो कहता है வலதுகரத்தை பிடித்து சொல்லுகிறார், दाहिने हाथ पकड़ के कहता है, பயப்படாதே, डर मत, நான் உனக்கு துணை இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ।
ஆண்டவரே அதே தேவத்தை கேட்கணும். उसे परमेश्वर से मांगना நீர் है, எனக்கு துணை நில்லும் ஆண்டவரே. आप मेरे साथ நீர் रहिएगा, என்னோட கூட இருக்கணும் ஆண்டவரே. आप मेरे साथ रहना உம்முடைய है, கரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி मेरा हाथ मुझे चाहिए தேவ करके சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். परमेश्वर के समुख में प्रार्थना करना கர்த்தருடைய है। கரம் வந்து परमेश्वर का हाथ जो है ஓங்கிய புயமும் बड़े कार्य உயர்ந்த புயமாக காணப்பட்டது. बड़े कार्य करने वाला है। இஸ்ரவேல் ஜனங்களை इस्राएल लोगों को எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட கரமாக காணப்பட்டது. मिस्र की गुलाम से लेकर आया वो हाथ है। வனாந்தரங்களிலே पहाड़ों में சோதர ஜனங்களை வழி நடத்துகிறதான लोगों को चलाने वाले அது கரமாக அது காணப்பட்டது. ऐसा वो हाथ था, யார் அந்த கரத்தை எதிர்த்திருக்க முடியாது. कोई वो हाथ के समान नहीं रह सकता அந்த है। கரமானது वो हाथ जो है வல்லமையாக காணப்பட்டது. सामर्थ्य है। இது யாபேஸ் அறிந்திருந்தான். ये याबीस जानता அவன் था, சொல்லுகிறான், वो कहता है உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. मेरा हाथ मेरे साथ रहना है। அதுதான் परमेश्वर தாவீது சொல்லுகிறான், वही दाऊद कहता உம்முடைய है, கரம் என்னை தாங்குகிறது. आपका हाथ मुझे चलाता है, ஆண்டவரே உம்முடைய கரம் என்னை தாங்கட்டும் ஐயா. आपका हाथ मुझे संभालना எம்முடைய है। கரம் அநேக தளர்ந்து போகிறது. हमारे हाथ आपको छोड़ देता உங்களை है, நாங்கள் விட்டு விடுகிறோம். हम आपको छोड़ देते அது हैं, உம்முடைய கரம் पर आपका हाथ எங்களுக்கு தேவைப்பா. हमें जरूरत है, எங்களை வழி நடத்த हमें चलाने के लिए, சரியான பாதையில கொண்டு செல்ல, सही मार्ग में लेकर चलने के ஆவிக்குரிய लिए, வாழ்க்கையில சரியான பாதை நாங்கள் கடந்து செல்ல आत्मिक जीवन में सही मार्ग में உம்முடைய चलने के கரம் लिए எனக்கு தேவை. आपका हाथ हमें चाहिए, எங்களுக்கு தேவை. हमें चाहिए। எனக்கு ஜெபிக்கும் பொழுது ऐसे प्रार्थना करते समय தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதிலை கொடுப்பார். परमेश्वर तुम्हारी प्रार्थनाओं को उत्तर देगा। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। பாருங்க நெகேமியாவுடைய காலத்துல नेहमिया के समय पर எருசலேமின் மதிலெல்லாம் அவர் இடிந்து கிடந்தது. यरूशलेम की जो जगह सब ऐसे टूटा था, சோதர அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ऐसी स्थिति में எரேமியா சொல்லுகிறான், यिर्मयाह कहता என் है, தேவனுடைய கரம் मेरे परमेश्वर का என் हाथ மேல் வல்லமையாக அங்க இருந்தது. मेरे ऊपर सामर्थ तौर पर था। அவனுடைய எப்படிப்பட்ட கரமா? उसका हाथ कैसा है? அது வல்லமையான கரம் அது. वो सामर्थ्य हाथ है, அவருடைய கரத்துல வல்லமை இருக்கிறது. उसके हाथों में सामर्थ है। ஆகவே தான் इसलिए நெகேமியாவுடைய காலத்திலே नेहमिया के समय அந்த पर எருசலேமின் மதில்கள் கட்டும்படியாக यरूशलेम के गढ़ को बांधने के கர்த்தர் लिए அவரை எழுப்பினார். परमेश्वर उसे उठाए। அவருடைய கரமானது परमेश्वर का हाथ जो है இடிந்து கிடக்கதான வாழ்க்கையை உருவாக்குற கரம். टूटे हुए जीवन को भी बनाने वाला कार्य है। உடைக்கப்பட்டதான சோதரம் இருதயத்தை சோதரமா உருவாக்குற கரம். टूटे मन को भी बनाने वाला हाथ है। அந்த கரத்தை நோக்கி அந்த அவரை நோக்கி நீ ஜெபிக்க வேண்டும். उसकी और प्रार्थना करना है, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். तुम्हारा हाथ मेरे साथ रहना है। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய கரம் परमेश्वर का हाथ எலியாவின் மேல் இருந்தது. एलिया के ऊपर भी था। ஆகிய தேவ பலத்தோடு கூட परमेश्वर के बल के साथ ஆகாபி ரதத்துக்கு முன்னதாக ஓடினார். आपके सामने वो भागा, மழை பெய்யாத வானத்தை கட்டினார். बारिश न होते उस जो पहाड़ इसको बांधा, அக்கினியை வானத்திலிருந்து அவனை இறக்கினார். अग्नि को ऊपर से नीचे கர்த்தரே उतारा। தேவம் என்று நிரூபித்தார். परमेश्वर ये करके उसने निर्णय किया, அந்த கரத்தை उस हाथ को பிடித்துக் கொள்ளுங்கள். उस हाथ को அந்த पकड़िएगा, கரத்தை விட்டு விடாதுங்கள். उस हाथ को मत छोड़िए। ஆண்டவர்களை உயர்த்த வல்லமையாக காணப்படுகிறார். परमेश्वर तुम्हें ऊंचा करने के लिए அந்த सामर्थ्य है। வாத்தியக்காரர் வந்து சுரமண்டலத்தை வாசித்த பொழுது सौर मंडल को बजाते समय கர்த்தருடைய கரம் வந்து எலிசாவின் மேல் அங்க இறங்கி சொல்லப்பட்டு இருக்கிறது. परमेश्वर का हाथ एलिशा के ऊपर उतरा करके कहा அந்த गया है। எலிசாவை இறங்கின உடனே उसके ऊपर उतरते அந்த ही எலிசாவை தீர்க்கதரிசனம் உரைக்கும்படி பலப்படுத்தினது. उसको जो भविष्यवक्ता कहने के लिए उसने वो कार्य किया। கர்த்தருடைய கரம் வல்லமையான கரம் மாத்திரமல்ல, केवल उसका हाथ सामर्थ्य அவருடைய नहीं है, கரமானது उसका हाथ जो है ஆமே எலிசாவை தீர்க்கதரிசனம் உரைக்கும்படி பலப்படுத்தினது. एलिशा को भविष्यवक्ता बोलने के लिए बल दिया। தேவனுடைய கரம் உங்கள் மேல அமரும் பொழுது परमेश्वर का हाथ तुम्हारे ऊपर उतरते தேவ समय பலம் அங்கு கடந்து வரும். परमेश्वर का बल वहां पर கர்த்தருடைய आएगा। கரம் உங்களுக்கு இருக்கும் பொழுது परमेश्वर का हाथ तुम्हारे साथ நீங்க रहते समय மற்றவர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாக, आप दूसरों को भविष्यवक्ता कहने के लिए, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆற்றும்படியாக दूसरों को जो आशीष देने के அந்த लिए கரம் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக ஜெபிக்க वो வேண்டும். हाथ तुम्हारे साथ हर समय रहने के लिए प्रार्थना करना है। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। அடுத்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். और एक प्रार्थना को वो करता தீங்கு है, என்னை துக்கப்படுத்த கூடாது, बुराई मुझे पीड़ित नहीं करना அதற்கு है, என்னை விலக்கி காத்தருளும். उसमें से मुझे बचाइएगा। அவன் சொல்லுகிறான், वो कहता है தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. बुराई मुझे पीड़ा में नहीं डालना है। யாபேசின் ஜெபத்தின் 4வது ஜெபம், याबेस की प्रार्थना में चौथा प्रार्थना था, ஆண்டவரே परमेश्वर இதுவரை நான் அனுபவித்ததான தீங்கு போதும் ஆண்டவரே, जितना मैंने अनुभव किया वो बुराई काफी है, வேதனைகள் போதும் ஆண்டவரே, वेदना काफी है, துக்கம் போதும் ஆண்டவரே, दुख काफी है, இதுவரை அடைந்த அவமானங்கள் போதும் ஐயா, अभी तक जो अपमान मैंने कसा वो काफी है, நிந்தைகள் போதும், निंदा काफी है, கண்ணீரின் வாழ்க்கை போதும், आंसुओं का जीवन काफी இதற்கு है, முடிவு எனக்கு நீ கட்டளையிடும் ஆண்டவரே इसमें अंत दीजिए करके என்று செபிக்கிறார். वैसे वो प्रार्थना करता தீங்கு है, என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு बुराई मुझे दुख न देते என்னை हुए நீ விலக்கி காத்தருளும் என்று மன்றாடுகிறார். मुझे उसमें से संभालो करके वो कहता நாம் है। ஒரு தீங்கு நிறைந்த உலகத்துல காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். हम एक बुराई के संसार में जी रहे हैं, சொல்றோம், தீமையான
ஒரு சோதராமே நாம தேசத்துல நாம இருக்கிறோம். बुराई के देश में हम रहते हैं, நம்மை சுற்றிலுமாக हमारे चारों तरफ தீமைகள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. बुराई के कार्य है, நம்மை சுற்றிலுமாக हमारे चारों तरफ தீங்குகள் காணப்படுகிறது. बुराई है। அப்ப இதிலிருந்து इसमें से நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் हमें सुरक्षा करना தேவன் है, நோக்கி நம்மை செபிக்க हम வேண்டும். परमेश्वर की ओर प्रार्थना करना है। தீங்குகள் எத்தனை விதமாக எத்தனை இடத்தில் வரும் நமக்கு தெரிய முடியாது. कहाँ कहाँ से बुराई आते हैं करके हम पहचान नहीं सकते हैं, எப்பேற்பட்ட ரூபத்தில் என்று சொல்ல முடியாது. कौन से रूप में आते हैं करके हम नहीं कह அப்ப सकते எந்த हैं। தீங்குகள் இருந்தாலும் कोई भी बुराई की कार्य हो நம்மை तो செவல செபிக்கணும். याबेस के समान प्रार्थना தீங்கு करना என்னை है। துக்கப்படுத்தி விடக்கூடாது. जो बुराई मुझे दुख नहीं देना है। ஹalleluya. हालेलुया। ஒருவேளை தீமைகள் சோதனை சூழ்ந்து கொண்டே இருக்கலாம். अगर बुराई के कार्य तुम्हारे चारों तरफ होंगे, நாலாபுறம் தீங்கு வந்து கொண்டே இருக்கலாம். चारों तरफ बुराई के कार्य கொள்ளை होंगे, நோய்கள் பெருகிக் கொண்டே இருக்கலாம். महामारियां बढ़ते பல होंगे, உபத்திரவங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கலாம். कई सारे उपद्रव तुम्हारी ओर आते हैं। யாபேசை போல செபிக்கணும். याबेस के समान प्रार्थना தீங்கு என்னை करना है। துக்கப்படுத்த கூடாது ஆண்டவரே. बुराई के कार्य मुझे दुख नहीं தீமை पहुंचाना है। செய்கிற மனிதர்களை துக்கப்படுத்தி விடக்கூடாது. बुराई करने वाले मनुष्य मुझे दुख नहीं தீமை पहुंचाना है। செய்கிற ஜனங்களை என்னை துக்கப்படுத்தி விடக்கூடாது. बुराई करने वाले मनुष्य मुझे दुख नहीं என்னை पहुंचाना है। பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. मुझे बचा என்னுடைய लीजिए, குடும்பத்தை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி मेरे परिवार को सुरक्षा कीजिए நீங்க करके ஜெபிக்கும் பொழுது आप प्रार्थना करते समय நிச்சயமாகவே निश्चय ही அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் அவர் பதிலை கொடுப்பார். वो प्रार्थना को निश्चित में उत्तर देगा। 9:5 சொல்லப்பட்டு இருக்கிறது. पहला पत्र 5:8 में कहा गया है, தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், अच्छे बुद्धि के साथ रहिए, விழித்திருங்கள். जागृत रहिए, ஏனெனில் क्योंकि உங்கள் எதிராகிய பிசாசானவன் क्योंकि तुम्हारा विरोधी शैतान जो है கர்ச்சிக்கிற சிங்கம் போல गरजने वाले सिंह की எவனை तरह விழுங்கலாம் என்று சொல்லி किसे निकले करके அவன் வகை தேடிவன் சுற்றி திரிகிறான். वो ऐसे घूम फिर रहा है। பிசாசானவன் शैतान जो है தீங்குகளை கொண்டு வர விரும்புகிறான். बुराई को लेकर आने के लिए वो चाहता யாரை है, விழுங்கலாம் என்று சொல்லி அவன் தேடி வருகிறான். किसे निकलना है करके वो घूम फिर அவன் रहा है। தீமைகளை கொண்டு வருகிறவன், वो बुराई को लेकर आता அவன் है, தீமை वो செய்கிறவன். बुराई करता है। அப்பொழுது तभी நாம் செபிக்கணும். हम प्रार्थना करना है, ஆண்டவரே இந்த परमेश्वर தீங்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள इस வேண்டும். बुराई से मुझे संभालिएगा। ஹalleluya. हालेलुया। மோசே ஒரு ஜெபத்தை எடுக்கிறான். मूसा भी एक प्रार्थना को रखता है, தேவரீ परमेश्वर என்னை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் इन छोटेपन के दिनों में நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் जो तकलीफ उठाए उस दिनों சரியா எங்களை நீ மகிழ்ச்சியாக்கும். अच्छे से मुझे आनंद कीजिए। தீமை கண்களை விலக்கி பாதுகாத்தும் என்று சொல்லி யாபேஸ் ஜெபித்தான். बुराई से मुझे सुरक्षा करो करके याबेस ने प्रार्थना இங்கே किया। மோசே ஜெபிக்கிறான். यहाँ मूसा प्रार्थना करता துன்பத்தை है, கண்ட வருஷங்களுக்கு நீ எங்களுக்கு சரியா மகிழ்ச்சியாக்கும் என்று ஜெபிக்கிறான். जो तकलीफ में थे उस वर्षों से भी हमें अधिक आनंद हो करके कहता है। ஹalleluya. हालेलुया। நீங்க ஜெபிக்க अब வேண்டும். प्रार्थना करना எல்லா है, தீமைக்கும் सब बुराई से எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். हमें सुरक्षा कीजिए। பாருங்க 2 தீமோத்தேயுல சொல்லப்பட்டு இருக்கிறது. दूसरा तिमोथी में कहा गया கர்த்தர் है, எல்லா தீமை நின்றும் परमेश्वर सभी बुराई से என்னை ரட்சித்து परमेश्वर मुझे उद्धार தம்முடைய करके ராஜ்யத்தை அடையும்படி அவர் காப்பாற்றுவார். उसके राज्य को पाने के लिए वो संभालेगा। பவுல் சொல்லுகிறார். पौलुस कहता है, பவுலுடைய வாய் எத்தனை தீங்கு வந்தது. कई सारे बुराई उसके जीवन में மனிதர்கள் आया, மூலமா வந்தது. मनुष्य के द्वारा ना आया, சோத்த எதிராளி மூலமா வந்தது. विरोधी के द्वारा आया, பிசாசு மூலமா வந்தது. शैतान के द्वारा आया, ஆனாலும் पर भी தீங்கு அவனை தொடவில்லை. बुराई उसको नहीं छुआ। அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். उसे पौलुस कहता கர்த்தர் है, எல்லா தீமை நின்றும் सभी बुराइयों से என்னை ரட்சித்து मुझे उद्धार தம்முடைய करके ராஜ்யத்தை அடையும்படி அவர் காப்பாற்றினார். अपने राज्य को पाने के लिए मुझे बचा लिया। நம்பிக்கையுள்ளவர் சொல்லுகிறார். मैं तो भरोसे के साथ कहता है, தீங்கு வரும்போதெல்லாம் बुराई आते समय சோத்ரம் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிற இடம் तुम्हें जो सुरक्षा मिलने वाला ஆண்டவருடைய स्थान, சட்டைகளின் நிழலிலே परमेश्वर का जो शरण स्थान அவருடைய है, சிலை அவருடைய நிலை நீங்க வரும் பொழுது उसके और आते समय அங்க தீங்கு உங்களை தொட முடியாது. वो बुराई तुम्हें नहीं छू அந்த सकता है। உன்னதமான மறைவினை கடந்து வரும் பொழுது उस श्रेष्ठ जगह पर तुम आते அங்க समय தீங்கு உங்களை தொட முடியாது. बुराई तुम्हें नहीं छुएगा। இது சொல்லப்பட்டு இருக்கிறது. शास्त्र में कहा गया है, கர்த்தருக்கு பயப்படுத ஜீவனுக்கு ஏதுவானது. परमेश्वर के डरने वाले जीवन के कार्य में அதை அடைந்தவன் उसे पाने वाले திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். तृप्त रहेगा और स्थिर रहेगा, தீமை அவனை அணுகாது. बुराई उसको नहीं छुएगा। ஆமென். हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். परमेश्वर के लिए डरना है। கர்த்தர் உங்களை परमेश्वर तुम्हें எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். सभी बुराइयों से तुम्हें सुरक्षा रखेगा। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चे, இந்த நாட்களிலே इन दिनों में தீங்கு சூழ்ந்திருக்கலாம். बुराई तुम्हें चारों तरफ எங்க होंगी, பார்த்தாலும் தீமைகளை குத்தன வார்த்தைகள் பேச இருக்கலாம். कहीं भी देखे तो बुराई के कार्य होंगे, நீங்க அதை கேட்டுக்கொண்டு आप இருக்கலாம். उसे सुनते होंगे। நாம் ஜெபிக்கணும். हम प्रार्थना करना है, யாபேசை போல याबेस के समान தீங்கை துக்கப்படுத்த ஜெபிக்கணும். बुराई मुझे नहीं छूने करके प्रार्थना நீ करना है। ஜெபிக்கும் பொழுது जैसे प्रार्थना करते கடைசியாக समय யாபேஸ் சொல்லுகிறான். अंतिम में वो कहता है, அவன் வேண்டிக் கொண்டதை उसने जो मांगा था தேவன் நிச்சயதான அருளினார். परमेश्वर ने उसे दिया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தேவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். जो कुछ उसने
उसने मांगा उसने परमेश्वर ने उसे நாலு दिया। ஆசீர்வாதங்களையும் ये चारों आशीष को அந்த யாபேசுக்கு उस याबेस को கர்த்தர் கொடுத்தார். परमेश्वर ने दिया। அவருடைய ஜெபத்தை கேட்டார். उसकी प्रार्थनाओं को सुना। இன்றைக்கும் आज भी நீ யாபேசு போல ஜெபிங்க. आप याबेस के समान प्रार्थना करो। ஆண்டவரே परमेश्वर என்னை ஆசீர்வதியும். मुझे आशीष करो। ஆண்டவரே என்னை விரிவாக்கும். मेरी सीमाओं को बढ़ाओ। அது மாத்திரமல்ல केवल वही नहीं, அது என்னுடையதான சோதரம் அப்பா கரம் உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். तेरा हाथ मेरे साथ रहना है। கடைசியாக अंतिम में தீங்கை துக்கப்படுத்த கூடாது. बुराई के कार्य मुझे पीड़ित नहीं करना தீமையான है। மனிதர் என்னை மேற்கொள்ள கூடாது. बुराई के लोग मेरे ऊपर नहीं आना என்னை है। பாதுகாத்துக் கொள்ளும். मुझे सुरक्षा என்னுடைய कीजिए। குடும்பத்தை பாதுகாத்துக் मेरे கொள்ளும். परिवार को रक्षा என்னுடைய कीजिए। பிசினஸ் பாதுகாத்துக் मेरे கொள்ளும். बिजनेस को रक्षा என்னுடைய कीजिए। வேலையை பாதுகாத்துக் मेरे கொள்ளும். कामों को रक्षा தீமையான कीजिए। மனிதர் இருக்கிறாங்க. बुरा एक मनुष्य है, பொறாமைப்பட்ட மனிதர் இருக்கிறாங்க. जलन करने वाले लोग भी அவங்க हैं। மத்தியில उनके बीच எங்க में தலையை உயர்த்துங்கப்பா. मेरे सिर को ऊंचा எங்க कीजिए। தலையை நிமிர பண்ணுங்க. मेरे सिर को ऊंचा நீ कीजिए। ஜெபிக்கும் பொழுது मैं प्रार्थना करते உங்க தலையை समय கர்த்தர் நிமிர பண்ணுவார். तुम्हारे सिर को परमेश्वर ऊंचा உங்களை கர்த்தர் करेगा। ஆசீர்வதிப்பார். मैं परमेश्वर आशीष करेगा। யாபேசுக்கு தேவன் அருளினது போல याबेस को जैसे परमेश्वर ने किया था, அவருடைய ஜெபத்தை கேட்டது போல वैसे उसके प्रार्थना को உங்க सुना था, ஜெபத்தை கேட்பார். तुम्हारी प्रार्थना को भी सुनेगा। கலங்காதீங்க. डरो मत। இந்த வாரத்துல इस हफ्ते में யாபேசு ஆசீர்வதித்தவர் याबेस को आशीष किया உங்களை परमेश्वर, ஆசீர்வதிப்பார். तुम्हें भी आशीष करेगा। நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। நாம் இருக்கிற இடத்திலே हम जिस स्थान पर है தலைகளை வணங்கி अपने सर को झुकाकर நம்மை நாமே தாழ்த்துவோம். हम अपने आप को दिन करेंगे। நம்மை நாம் அர்ப்பணித்து நம்ம हमें ஜெபிப்போம். अपने आप को अर्पण करके प्रार्थना கர்த்தர் करेंगे। உங்களோடு பேசி இருக்கிறார். परमेश्वर ने आपसे बातें किया है। யாபேசு ஜெபத்தை கொஞ்ச காரணம் பார்த்தோம். याबेस की प्रार्थना के बारे में हमने देखा। யாபேஸ் याबेस ஆண்டவர் நோக்கி ஜெபித்தார். परमेश्वर की ओर प्रार्थना என்னை किया, ஆசீர்வதியும். मुझे आशीष करो, நெல்லை விரிவாக்கும். मेरे देश को बढ़ाओ, உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும். तेरा हाथ मेरे साथ रहना இது है। மாத்திரமல்ல केवल वही नहीं, யாபேஸ் ஜெபிக்கிறார். याबेस प्रार्थना करता है, ஆண்டவரே परमेश्वर தீங்குகளை துக்கப்படுத்த கூடாது. बुराई के कार्य मुझे पीड़ित नहीं தேவனுடைய करना है। ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். परमेश्वर प्रार्थना को उत्तर दिया। ஒருவேளை अगर யாபேசை போல நீங்க இன்னைக்கு ஜெபிக்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது याबेस के समान प्रार्थना करने के लिए आप अर्पण करते ஆசீர்வதிக்க समय விரும்புகிறார். आपको वो आशीष करने के लिए அவர் चाहता है। நல்லவர். वो अच्छा है, அவர் நல்லவர். वो अच्छा है, அவர் பெரியவர். वो बड़ा है। ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். परमेश्वर महान है, அவர் நன்மை செய்கிறார் இருக்கிறார். वो भलाई करता है। நம்முடைய பிள்ளைகளுக்கு अपने बच्चों के ஒரு लिए தீமை செய்கிற தேவன் அல்ல. कभी बुराई करने वाला परमेश्वर எல்லா नहीं है। தீமையை सभी बुराई இந்த को நாட்கள்ல इन दिनों में நன்மையாக முடிய பண்ணுவார். भलाई के कार्य में நீங்களோ बदलेगा। आप எனக்கு தீமை செய்தீர்கள். अब बुराई के कार्य मुझे ஆனா किए, கர்த்தரோ परमेश्वर அது நன்மையாக இதை மாற பண்ணுவார். उसे भलाई के तौर पर உங்களுக்கு நன்மை बदलेगा, செய்வார். वो आपको भलाई தீமை करेगा, செய்ய மாட்டார். बुराई नहीं करेगा। ஆண்டவரே நீ நல்லவர், परमेश्वर आप अच्छे हो, இரக்கமுள்ளவர், दयालु हो, பரிசுத்தர், पवित्र हो, ஜெபத்தை கேட்கிறவர். प्रार्थना कर सुनने இந்த वाले பிள்ளைங்க हो, ஜெபித்து கொண்டு இருக்காங்கப்பா. जो भी प्रार्थना कर रहे எனக்கு परमेश्वर, நாளைக்கு தீங்கு இருக்கிறது. कल मुझे बुराई है, நாளான் எனக்கு தீங்கு இருக்கிறது. उसके अगले दिन मुझे बुराई அடுத்த है, மாசம் எனக்கு தீங்கு இருக்கிறது. अगले महीने मुझे बुराई के मैं कार्य नहीं चाहिए। है, मैं क्या करूंगा? எனக்கு வேற வழி இல்லையே. मुझे दूसरे मार्ग नहीं எனக்கு है, இறங்கும். मुझे उतरिएगा, என்னுடைய குடும்பத்துக்கு இறங்கும். मेरे परिवार के लिए என்னை उतरिएगा, ஆசீர்வதியும். मुझे आशीष कीजिए, சாபங்களை மாற்றும். शापों को बदलिए, வியாதிகளை மாற்றும். बीमारों को बदलिए, பலவீனத்தை மாற்றும். बलहीनता को बदलिए, எல்லை விரிவாக்கும் ஐயா. मेरे सीमा को बढ़ा நான் அப்படியே कर இருக்கிறேனே. ऐसी ही है ஒரு मैं, சின்ன வீட்ல இருக்கிறேனே. छोटे घर पर हूँ, சரியா வசதி இல்லையே. अच्छा फैसिलिटी नहीं சரியா है, படுக்க இடம் இல்லையே. सोने के लिए अच्छा स्थान ரொம்ப नहीं है, கஷ்டமா இருக்கிறது. बहुत तकलीफ में है, எனக்கு ஒரு பெரிய मेरा सीमा बढ़ेगा இந்த नहीं ஊழியம் क्या? சின்ன ஊழியமா मेरा இருக்கிறது. सेवकाई छोटा है, ஆத்துமாக்களே இல்லையே. प्राण नहीं है, இந்த ஊழியம் விரிவடையாதா? मेरा जो सेवकाई नहीं இப்போ बढ़ेगा क्या? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ऐसे प्रार्थना करने वालों के लिए யாபேசின் प्रार्थना ஜெபத்தை கேட்டவன் करें। याबेस की प्रार्थनाओं को இப்படி सुना ஜெபத்தை परमेश्वर, கேட்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. इनकी प्रार्थनाओं के लिए भी सुनने की प्रार्थना करते हैं। ஆசீர்வதியும் ஆண்டவரே. आशीष कीजिए, நீ நல்லவர், आप अच्छे हो, நல்லவர், अच्छे हो, நல்லவர். अच्छे हो, நாம் ஜெபிக்கலாம். आप प्रार्थना நல்ல करें। பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். अच्छे पिता आपको இந்த धन्यवाद, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना करते இந்த हैं, வசனத்தின் மூலமாக इस वचन के द्वारा ஒவ்வொருவர் ஆசீர்வதிப்பீராக. हर एक को आशीष कीजिए, ஒவ்வொருவரை हर பலப்படுத்துவீராக. एक को बल दीजिए, உயிர்ப்பிப்பீராக. जिलाइए, தீங்கு வந்துடக்கூடாது. बुराई के कार्य नहीं துக்கம் आना, வந்துடக்கூடாது. दुख नहीं आना, யாபேஸ் ஆசீர்வதித்தவர். याबेस को आशीष का அந்த ஜெபத்தில் परमेश्वर, பதில் கொடுத்தவர். प्रार्थना को उत्तर இந்த दिया பிள்ளைகளுக்கு परमेश्वर, பதில் கொடுக்கும்படியாக आपके ஜெபிக்கிறேன். बच्चों के भी उत्तर देने के लिए பேர் प्रार्थना करते हैं। ஆசீர்வதிங்க. हर एक को नाम लेकर குடும்பம் आशीष குடும்பம் कीजिए, ஆசீர்வதிங்க. परिवारों को आशीष कीजिए, தனித்தனி ஆசீர்வதிங்க. अकेलेपन को आशीष कीजिए, உயர்த்துங்க. ऊंचा कीजिए, பெரிய காரியங்களை செய்யப்பா. बड़े कार्य இந்த कीजिए, மகாராஷ்டிரா பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். महाराष्ट्र के लिए प्रार्थना करते ஆயத்த हैं। நோக்கம் நிறைவாக்கிட்டாங்க. आपने जहाँ बोला वहाँ पूरा ஒரு कीजिए, எழுப்புதல் கடந்து வரட்டும். एक बेदारी दीजिए, 12 கோடி ஜன ரட்சிக்கப்பட வேண்டுமே. 12.5 करोड़ लोग उधार पाना உமக்கு है, திரும்பலுமே. आपके और गुमना है, இவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. आप सुरक्षा कीजिए। மகாராஷ்டிரா பட்டணத்துல महाराष्ट्र கொரோனா में என்கிறதான இந்த வியாதி பரவி கொண்டிருக்க சொல்லுதாங்க. कोरोना बीमारी जो बहुत तेजी से बढ़ அந்த रही தீங்கு है, சுத்தி கொண்டு இருக்கிறது. वो बुराई घूम फिर रहा தேவனுடைய है, பிள்ளைகளாக ஜெபிக்கிறோம். परमेश्वर के बच्चे हम प्रार्थना யாபேஸ் करते எவ்வளவு हैं, ஜெபிக்கிறோம். याबेस के समान எங்க प्रार्थना करते பட்டணத்துல हैं, हमारे देश தீங்கு में வந்து விடக்கூடாது. बुराई नहीं आना இந்த है, தீங்க மாற்றுங்கப்பா. ये बुराई को बदलेगा, அற்புதம் செய்யுங்க आप ஜெபிக்கிறோம். कार्य कीजिए करके அப்படியே प्रार्थना करते செய்வீராக. हैं, वैसे ही करेंगे, நன்மைகள் கடந்து வரட்டும். भलाई आने दो, உதவிகள் வரட்டும். मदद आना है, தேவைகள் சந்திக்கப்படட்டும்.
जरूरत पूरा होना கடன் है பிரச்சனைகள் மாறட்டும், कर्जा की समस्या बदलना है நிந்தைகள் மாறட்டும், निंदा बदलना है அவமானத்துக்கு ஒரு முடிவை கட்டளையிடும். अपमान के लिए एक अंत को दीजिए பெரிய காரியங்களை செய்யுங்க, बड़े कार्य की வல்லமையான காரியங்களை செய்யுங்க. सामर्थ्य कार्य எங்களை कीजिए। தாழ்த்துகிறோம், हम अपने आप को நாமத்தை देखते உயர்த்தும், हैं आपके नाम को ऊंचा करते हैं ஆசீர்வதியும். आशीष कीजिए இயேசு மூலம் ஜெபங்களின் ஜீவனல்ல பிதாவே, यीशु के नाम से मांगते हैं पिता ஆமென். आमीन என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ये मेरे में यहोवा को धन्य कर, ये मेरे में उसके पवित्र नाम को धन्य कर, ये मेरे में यहोवा को धन्य कर, उसने किए वो सारे उपकार को कभी ना भूलना. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மோடு கூட உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடு கூட சபையோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया God bless you. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.